பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சமாதானமாக சந்தோஷமாக இருங்க. இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரை கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு கூட வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நாம் தியானிக்கலாம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19 வசனம் பாருங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையினாலே நிறைவாக்குவாராக. பாருங்கள், தேவன் ஐஸ்வர்யத்தின்படி, உங்கள் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமைப்படுத்துவாராக. அன்பானவர்களே, உங்கள் என்னென்ன குறை இருக்கிறதோ இந்த காலை வேளையில் அதெல்லாம் நிறைவாக்கிற தேவனாக நம்ம தேவன் இருக்கிறார். நம்ம தேவன் அவரால் எல்லா காரியம், ஒரு வார்த்தை சொன்னதுனாலே இந்த உலகத்தை உருவாக்கின தேவன், ஒரு வார்த்தை சொன்னதுனாலே காட்டையும் கடலையும் அகிட்டின தேவன், அற்புதங்களை செய்த தேவன். அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் குறைகளெல்லாம் அவர் என்ன பண்ணார், நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். என்னென்ன காரியத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ, என்னென்ன உங்களுக்கு தேவையோ அந்த காரியங்களெல்லாம் தேவன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்குறார். அதற்காக நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தை கேட்டு ஆண்டவர் பாதத்தில் நீர் கேளுங்க. என்னென்ன காரியம் இருந்தாலும் சரி நீங்கள் கேளுங்க. கர்த்தர் அவர் கொடுக்குறவராக இருக்கிறார். அது மாத்திரமில்லை, நம்ம 1 ராஜாக்கள் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அதை பாருங்கள், அந்த விதுவே என்ன ஆகுதுன்னு, அவங்க கணவர் மரித்து போகிறார். அந்த 2 பிள்ளைங்களை என்ன பண்ண, அடிமைத்தனத்தில் அவர் கொண்டு போகிறாங்க. ஏன்னா எனக்கு உங்கள் கணவர் கடன் வாங்கியிருக்கிறாரு, உன்னை பிள்ளைங்களை அடிமையாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த கடனுக்காரங்க வந்து அவங்க கேட்கும்போது அந்த விதுவை என்ன பண்ணுது, நான் ஜெபம் பண்ணுது. ஆண்டவரே, எனக்கு கணவரும் எழுந்துட்டார், எனக்கு இருக்கிறது 2 பிள்ளைங்க, ஆனால் என்ன பண்ணுறது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த நம்ம ஜெபம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பண்ணார், ஆண்டவர் வெளிப்படுத்துகிற, நீ ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அந்த அவர்கிட்டே போ அப்படின்னு சொல்லி அவரை போய் எலீஷா தீர்க்கதரிசிக்கிட்டே போகிறாரு. ஆண்டவரே, எனக்கு கணவரும் மரித்து போனார், இருக்கிறது 2 பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களும் போயிட்டாங்கன்னா நான் எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இதுவே போய் அந்த எலிஷா கிட்டே கேட்கும்போது எலிஷாவும் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் என்னம்மா இருக்கிறது அப்படின்னு சொன்னால், எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லையா, கொஞ்சோண்டு எண்ணெய் மட்டும் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த எலிஷா சொல்கிறார், பார்த்தீங்களா பக்கத்தில் போய் அந்த பாத்திரம்லாம் வாங்கிட்டு வந்து கதவு மூடி கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் ஒவ்வொரு பாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் போடுன்னு சொல்லும்போது அது எண்ணெய் கொஞ்சம் ஒரு சொட்டு அந்த பாத்திரத்தில் போடும்போது அந்த பாத்திரமே எல்லாம் நிரம்பி ஒளியத்தக்கதான தேவன் அந்த அவங்களை ஆசீர்வதித்து அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு கேட்குது, ஆண்டவரே இந்த பாத்திரங்களெல்லாம் நிரம்பிச்சு அப்படின்னு. அப்போ அதெல்லாம் விற்று என்ன பண்ண, நீ ஒன்று கடன் தீர்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். அதுபோல் அன்பானவர்களே, உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்குற தேவனாக நம்ம தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவன பாதத்தில் கேளுங்க. தேவன பாதத்தில் கேட்காம எந்த ஒரு காரியம் செய்யாதீங்க. இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் உங்கள் குறை இருக்கிறதோ அந்த குறைகளெல்லாம் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ தேவனுக்கிட்ட கேளுங்க. ஆனால் ஒரு காரியம் என்னென்னா, அவர் முகத்தை பாருங்க, அவருக்கு கீழ்ப்படிங்க, அவர் பிரமாணங்களை கை கொண்டு நெடுங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார். அன்பானவர்களே, அதே போல் ஜார்ஜ் முல்லர் கூட நம்ம பார்க்குறோம். ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணுறாருன்னா 200 வாட்டி பைபிள் படிச்சிருக்கிறாராம். 200 வாட்டி பைபிள் படித்து தேவனை பாதத்தில் அவர் தேவன் சமூகத்தில் இருந்தாராம். 70 வாட்டி அவர் 70 வருஷம் அவர் ஊழி செய்திருக்கிறாராம். பாருங்க, அவங்க அநாதாசிரம் வைக்கும்போது எதுவுமே சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாமல் இருந்தது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு சொன்னாராம், நாளைக்கு காலையில் நம்மளுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பேக்கரி வச்சிருக்கிற அந்த மகன்கிட்ட பேசினார் ஆண்டவர். பேசி என்ன பண்ணாங்க, நான் அந்த பேக்கரி எங்கே அவர் நினைச்சாரா, என்ன சொப்பனத்தில் இப்படி ஒரு இடத்து காட்டுறாரு, இந்த ஒரு அநாதாசிரமம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி பார்த்து இந்த மாதிரி ஒரு இடத்துல அநாதாசிரம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி வரும்போது அங்கே அநாதாசிரம் இருந்ததுதான். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், அந்த பிரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பேக்கரிக்காரங்க அந்த பிரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அநாதாசிரமில் கொடுத்தாராம். அதுபோல் அன்பானவர்களே, உங்கள் ஐஸ்வர்யம் உங்களுக்கு என்னென்ன தேவையோ பாருங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்கிற தேவனாக இருக்கிறார். என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குறைகளெல்லாம் நிறைவாக்கிற தேவனாக நம்ம தேவன் இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாம். எப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனே, கர்த்தாவே, நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராயா தகப்பனே, உங்களால் எல்லாம் கூடும் கர்த்தாவே. அப்பா, உங்கள் பிள்ளைங்களை எதுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்க என்ன தேவையோ அதெல்லாம் என் தேவனே நீர் நிறைவேற்றி கொடுக்குற தேவனாக
தேவனாக இருக்கிறீர். அவங்க தொழிலுக்காகவும் சரீரத்தில் பலவீனங்களுக்காகவும் குடும்பத்தில் அப்பா கடன பிரச்சனைகளுக்காகவும் என்ன இருந்தாலும் சமாதானமாப்பா இல்லாமல் இருந்தாலும் திருமண காரியங்கள் நடக்காமல் இருந்தாலும் என்னென்ன காரியத்துக்காக அவங்க ஜெபிக்கிறாங்களோ அதெல்லாம் கர்த்தாவை நிறைவேற்ற கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். அவங்க சாட்சிகளாக நிறுத்துங்க ஆண்டவரே. தேவனே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.